إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலேயும் சிறந்த ஒரு படைப்பாக கண்ணியமான ஒரு படைப்பாக இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த பூமியில் சூரியன் உதிக்கக்கூடிய தினங்களில் மிகவும் சிறந்த ஒரு தினம் இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் படைத்தவன் ரப்புல் ஆலமீனுடைய திருமறை வசனத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக எங்களுடைய உலக காரியங்கள், எங்களுடைய வேலைகள், எங்களுடைய தொழில், எங்களுடைய வியாபாரம் எல்லாவற்றையும் நாங்கள் நிறுத்திவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை'. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் அழைத்து சொல்கிறான். வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால், இந்த அழைப்பு எதற்காக தெரியுமா? எங்களுடைய உலக காரியங்கள், உலக வேலைகள் எல்லாவற்றையும் நானும் நீங்களும் ஒருபுறம் வைத்துவிட்டு இந்த சபையில் ஒன்று சேர்ந்திருப்பதன் நோக்கம் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், படைத்தவனை, படைத்த ரப்பை நினைவு கூற வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் என்று சொன்னால்,
நீங்கள் விரைந்து வந்து விடுங்கள், அவசரமாக நீங்கள் வந்து விடுங்கள். ஃபஸ்ஆஉ இலா திக்ரில்லாஹி வதருல் பை', அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக, படைத்த ரப்பை ஞாபகமூட்டுவதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இதை வலியுறுத்துகிறான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் இதை கட்டாயப்படுத்துகிறான் என்று சொன்னால், வதருல் பை', உங்களுடைய வியாபாரம் அது எவ்வளவு ஆதாயங்களை தரக்கூடிய, எவ்வளவு லாபங்களை தரக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் உங்களுடைய வியாபாரத்தை கூட நீங்கள் நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையிலே கட்டளை போடுகிறான். அந்த அடிப்படையில் உலக வேலைகளை எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த நேசம் எங்களுக்கு வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு திருப்தியான அல்லாஹுவினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த சபையில் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த கண்ணியமான சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறானோ, அதே போன்று நாளை மறுமையுடைய நாளையில் எமக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் நிறைந்த அந்த சுவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக என்கின்ற இந்த இனிய பிரார்த்தனையுடன் இன்றைய ஜும்ஆவுடைய தலைப்பாக திருப்தியான ஒரு வாழ்வு. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தை இந்த உலகத்தில் படைத்த நோக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்திலேயும் இந்த மனித சமூகத்தை படைத்து ஒரு கண்ணியமான ஒரு படைப்பினமாக, மதிப்பிற்குரிய ஒரு படைப்பினமாக மனித சமூகத்தை ரப்புல் ஆலமீன் படைத்து, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கோடிக்கணக்கான நிஅமத்துக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, இந்த மனித சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை இந்த மனிதன் மட்டிட நினைக்கிறான், மனிதன் எண்ணி பார்க்க நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒருபோதும் மனிதனால எண்ணி முடிக்க முடியாது. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எங்களை படைத்து எங்களுக்கு பலவிதமான அருட்கொடைகளை செய்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் ரப்புல் ஆலமீன் பலவிதமான அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை, முதலாவது நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை படைத்த நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோமே, இந்த உலக வாழ்க்கை குறுகிய கால ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, இது ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எங்களை படைத்த நோக்கம் என்ன? இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு மறு உலக வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை என்றொன்று இருக்கின்றது. அந்த விடயங்களையும் அந்த அம்சங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஈமான் கொண்டு வாழ்கிறோம், அவைகளை நாங்கள் நம்பி வாழ்கிறோம். அந்த மறைவான வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு மறு உலக வாழ்க்கை என்றொன்று இருக்கின்றது. அந்த மறுமைக்காக நாங்கள் தயாராக வேண்டும், அந்த விசாரணையுடைய நாளுக்காக நாங்கள் தயாராக வேண்டும், மரணத்திற்காக நாங்கள் தயாராக வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த விசாரணையுடைய நாளுக்காக நாங்கள் தயாராக வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் முடிந்துவிடும். அந்த மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா திருமறையில எப்படி சொல்கிறான் தெரியுமா? குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மவுத், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக அந்த மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். யாரும் தப்ப இயலாது, யாரும் காரணங்கள் சொல்ல இயலாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் என்று சொன்னால், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மனிதன் இன்று மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை மனிதன் எப்படி இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறான் என்று சொன்னால், இந்த உலகம்தான் நிரந்தரம், மௌத்து என்று ஒன்று கிடையாது, மரணம் என்று சொல்லி ஒன்று கிடையாது. அந்த மரணத்தை மறந்தவனாக, அந்த மறுமையை மறந்தவனாக மனிதன் இந்த பூமியில் உலா வந்து கொண்டிருக்கிறான், மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? மனிதா,
ஒரு பலமான ஒரு கட்டிடம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம். அப்படியான ஒரு கட்டிடத்தை நீங்கள் கட்டிக்கொண்டு அந்த கட்டிடத்திற்குள் நான் போயிருந்தால், அதற்குள் நான் வசித்தால், இங்கே போயிருந்தா எனக்கு மௌத்து வராது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அப்படி ஒரு பலமான ஒரு கட்டிடத்தை கட்டிக்கொண்டு அதற்குள் நீங்கள் போய் இருந்தாலும், அதற்குள் போய் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும், அந்த இடத்திலேயும் மரணம் உங்களை வந்து சந்திக்கும். இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக மனதுகளில் பதிவு செய்து கொள்ளணும். முதலாவது, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக நான் எதை சம்பாதித்திருக்கிறேன், நான் எதை முற்படுத்தியிருக்கிறேன், இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நான் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா? நான் எப்படி அந்த வாழ்க்கைக்காக நான் தயாராக வேண்டும்? அல்லாஹ் தஆலா மனிதனை இந்த உலகத்தில் படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, உதாரணத்திற்கு சொல்கிறேன், நாங்கள் ஒரு வியாபாரத்தை செய்கிறோம், ஒரு விடயத்தை செய்கிறோம், ஒரு வியாபாரத்தை ஆரம்பம் செய்ய போகிறோம். உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறேன். ஒரு வியாபாரத்தை ஆரம்பம் செய்ய போகிறோம், எங்களுடைய பொருளாதாரத்தை அந்த வியாபாரத்திலே நாங்கள் போட போகிறோம். இது உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஒன்றுக்கு பல முறை யோசிப்போம். இந்த வியாபாரத்தை செய்தால், இந்த பொருளாதாரத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணினால் எனக்கு இதனூடாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன, இதனூடாக கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? இப்படி உலகத்தினுடைய விடயங்களை, உலகத்தினுடைய அம்சங்களை ஒன்றுக்கு பலமுறை, ஒன்றுக்கு 100 முறை நாங்கள் சிந்திக்கிறோமா இல்லையா? எப்போதாவது நாங்கள் யோசித்திருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா என்னை இந்த உலகத்தில் படைச்சி, ரப்புல் ஆலமீன் எனக்கு உணவளித்து என்னை பரிபாலித்து கொண்டிருக்கிறானே, அல்லாஹ் தஆலா என்னை இந்த உலகத்தில் படைத்த நோக்கம் என்ன? அல்லாஹ் மனிதனை இந்த உலகத்தில் படைத்த நோக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, திருமறை குர்ஆன் சூரா முல்க், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? மனிதனுக்கு நாங்கள் வாழ்க்கையும் ஹயாத்தையும் மரணத்தையும், ஒரு மனிதன் பிறக்கிறான், இந்த உலகத்தில் சிறிது காலம் அவன் வாழ்கிறான், அவன் மரணிக்கிறான். மனிதனுக்கு ஹயாத்தையும் மரணத்தையும் நாங்கள் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறோம் தெரியுமா? அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யாரெல்லாம் சிறந்த வணக்க வழிபாடுகள், யாரெல்லாம் நற்காரியங்கள் செய்கிறீர்கள் என்பதை பரிசோதிப்பதற்குத்தான் மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்று இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த நோக்கங்களை மறந்தவனாக, இந்த லட்சியங்களை மறந்தவனாக, இந்த குறிக்கோளை மறந்தவனாக, இந்த உலகத்தில் எதற்காக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த நோக்கங்களை மறந்தவனாக மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹஸிர துன்யா வல் ஆஹிரா, அவனுக்கு இந்த உலகத்திலேயும் நஷ்டம், நாளை மறுமையிலேயும் நஷ்டம். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்திலே இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எங்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ வேண்டுமா? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒரு சஹாபி வருகிறார். இந்த செய்தியை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சுவனம் செல்வதாக இருந்தால், அந்த சுவனத்தையும் அந்த சுவனத்திலே உள்ள இன்பங்களையும் நாங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால் என்று சொன்னால் எங்களுடைய இலக்கு என்ன, எங்களுடைய லட்சியம் என்ன, எங்களுடைய குறிக்கோள் என்ன? அந்த சுவனத்தை அடைய வேண்டும், அந்த சுவனத்திலே உள்ள இன்பங்களை ருசிக்க வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய, ஒரு மூமினுடைய, முஸ்லிமுடைய ஒரு லட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். எப்படி ஒரு அழகான ஒரு கேள்வி என்பதை பாருங்கள். அல்லாஹ்வினுடைய தூதரே, நாங்கள் சுவனம் செல்வதாக இருந்தால், அந்த சுவனத்தை நாங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய தூதரை, நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இதை தவறாக புரிந்து விடக்கூடாது, யாரும் நினைத்து விடக்கூடாது இபாதத்தை வைத்து சுவனம் செல்ல முடியாது என்று நாங்கள் கற்பனை செய்யக்கூடாது. அந்த சஹாபி எப்படி கேட்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்தை மாத்திரம் வைத்து, நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோட்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம்,
ஹஜ்ஜி செய்கிறோம், தான தர்மங்களை கொடுக்கிறோம். இப்படி நாங்கள் செய்யக்கூடிய இந்த நற்காரியங்களை மாத்திரம் வைத்து எங்களால் சுவனத்தை அடைந்து கொள்ள முடியுமா? அந்த நற்காரியங்களை மாத்திரம் வைத்து சுவனத்தை அடைந்து கொள்ள முடியுமா அல்லாஹ்வுடைய தூதரை என்று கேட்ட சந்தர்ப்பத்தில், ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும். அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்களோட குடுக்கல் வாங்கல், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இப்படி எல்லா விடயத்தையும் நாங்கள் சுய பரிசோதனை செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன பிரகாரம் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயும் நாங்கள் வெற்றியாளர்கள், அந்த மறுமையிலேயும் நாங்கள் வெற்றியாளர்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை, அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரை இபாதத்தை மாத்திரம் வச்சு எங்களால் சுவனம் செல்ல இயலுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒருபோதும் யாராலும் அவருடைய இபாதத்தை மாத்திரம் வைத்து, அவர் செய்யக்கூடிய அந்த இபாதத்தை மாத்திரம் வைத்து அவரால் சுவனம் செல்ல முடியாது. அப்போது அந்த சஹாபி மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், எங்களை விடவும் அதிகமாக இபாதத்தில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள், எங்களை விடவும் இபாதத்தில் நீங்கள் அதிக ஆர்வம் கொண்டவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இபாதத்துக்களையும் இரவுடைய வணக்கங்களையும் பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் நடுநிசையில் எழும்புவார்கள், அவர்கள் இரவிலே எழும்புவார்கள், உது செய்வார்கள், முஸல்லாவை விரித்து, ஆயிஷா என்னை விட்டு விடுங்கள், நான் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவார்கள், அவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நின்று வணங்குவார்கள், கண்களில் இருந்து கண்ணீர் வடியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அடர்ந்த தாடி அது நலைகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அழுது 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 இபாதத்திலே இருப்பார்கள். அப்போது நான் கேட்பேன், அல்லாஹ்வுடைய தூதரை, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட தூதர் நீங்கள், ஏன் நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் கேட்பேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா, என்னை படைத்த ரப்புக்கு நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? என்னை படைத்தவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கும் உங்களுடைய இபாதத்தை வச்சு சுவனம் செல்ல இயலாதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்னாலும் முடியாது. சுப்ஹானல்லாஹ், என்னாலும் முடியாது. அப்போது மீண்டும் அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப எங்களை சுவனத்திற்கு இட்டு செல்லக்கூடிய அந்த செயல் என்ன, சொல்லித்தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இப்போது நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோமா? அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டோமா? அல்லாஹ்வுடைய அந்த பாசத்தையும் மஹப்பத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோமா? இந்த உலகத்தில் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுடைய நேசத்தையும், இன்னும் ஒரு மனிதனுடைய பாசத்தையும், இன்னும் ஒரு மனிதனுடைய அன்பையும் பெறுவதற்கு எவ்வளவு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய ஈமான். ஒரு மனிதனுடைய ஈமான், அவன் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய, அவன் நம்பி இருக்கக்கூடிய அந்த 6 அம்சங்களில் அவன் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும், அந்த மறுமையுடைய நாளையில் நாங்கள் வெற்றி பெறுவதாக இருந்தாலும், அந்த சுவனத்தை நாங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தாலும், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய, நாங்கள் நம்பி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் என்கிற அடிப்படையில், ஒரு மூமின் என்கிற அடிப்படையில் யார் ஒருவர் அதை நம்பவில்லையோ அவர் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது, ஒரு மூமினாக இருக்க முடியாது. நானும் நீங்கள் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த விடயங்கள், ஆமன்து பில்லாஹ், இந்த உலகத்தில் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால், திருப்தியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நானும் நீங்களும் சுவைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஈமான் சரியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பார்க்கிறோம், இல்லாம ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர
இந்த உலகத்தினுடைய அற்ப லாபங்களுக்காக, இந்த துன்யாவுடைய அற்ப லாபங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய அற்ப சுகத்திற்காக, இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக நாங்கள் இன்று பார்க்கிறோம் மனிதன் ஈமானை விட்டு கொடுக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். எதற்காக அன்பார்ந்தவர்களே? அல்லாஹுவை விட்டு கொடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை புறக்கணிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஈமானுடைய சுவையை நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களோட வாழ்க்கையில இந்த உலகம், பொருளாதாரம், காசு, பணம், சுகம், எங்களோட குடும்பம், மனைவி, பிள்ளை எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், இந்த உலகத்தினுடைய லாபங்கள் எல்லாவற்றையும் விட ஈமானினுடைய சுவையை நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையில் காண வேண்டுமா? இந்த உலகத்தில் ஒரு இன்பமான திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் அவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். ஆனால் இன்று மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அற்பமான இந்த உலகத்திற்காக, அற்பமான இந்த உலகத்தினுடைய லாபங்களுக்காக ஈமானை விட்டு கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை குழி தோண்டி புதைக்கிறோம். எங்கே சகோதரர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் வெற்றியும் வரும்? எங்களுடைய ஈமானை நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க வேண்டும். முதலாவது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆமன்து பில்லாஹ். அல்லாஹுவை ஈமான் கொண்டால் மாத்திரம் போதாது. ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம். அல்லாஹுவை ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல நானும் நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை ஈமான் கொண்டு, அல்லாஹுவை நம்பி, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பை நானும் நீங்களும் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் நானும் நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டும். வமலாயிகத்திஹி, அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோமா அதை பதிவு செய்வதற்கு ரப்புல் ஆலமீன் ஒரு மலக்கை நியமித்திருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. யார் ஒருவர் கடுகளவேனும் ஒரு நன்மையை செய்கிறாரோ அந்த நன்மையும் பதிவு செய்யப்படும். அதே நேரத்தில் ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, யார் ஒருவர் கடுகளவேனும் ஒரு தீமையை செய்கிறாரோ அதுவும் பதிவு செய்யப்படும். இதை நானும் நீங்களும் உறுதியாக நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். மலக்குமார்கள், வானவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் மனிதன் ஒரு பாவத்தை செய்வதற்கு முன் வருகிற சந்தர்ப்பத்தில் அவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா? அவனுடைய உள்ளத்தில் என்ன யோசனை வருகிறது தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்ய போகிறான். அல்லாஹ் தஆலா மனிதனை பலவீனமாகத்தான் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். மனிதன் ஒரு பாவத்தை செய்கிற சந்தர்ப்பத்தில் அவன் 4 பக்கமும் பார்ப்பான். என்னை யாராவது பார்க்கிறாங்களா? என்னை யாராவது கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்களா? நான் செய்ய போகிற இந்த மானக்கேடான அசிங்கமான இந்த செயலை நான் செய்ய போகிறேன், ஒரு பாவத்தை நான் செய்ய போகிறேன். மனிதன் யோசிப்பான். ஷைத்தான் இப்படியான சிந்தனைகளை உள்ளத்தில் போடுவான். என்னை யாராவது பார்க்கிறாங்களா? என் நண்பர்கள் என்னை பார்க்கிறார்களா? அவன் எல்லாவற்றையும் பார்த்து என்னை யாரும் பார்க்கல என்று சொல்லி அந்த பாவத்தை செய்வதற்கு அந்த மனிதன் முன் வருகிறான். ஆனால் அந்த மனிதன் மறந்து விட்டான். அந்த மனிதன் மறந்து விட்டான் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு யாருடைய கண்களையும் மறைக்கலாம். என் பெற்றோருடைய கண்களை மறைக்கலாம், என் நண்பர்களுடைய கண்களை மறைக்கலாம், ஊருக்காரர்களுடைய கண்களை மறைக்கலாம், எல்லோருடைய கண்களையும் மறைத்து ஒரு பாவத்தை செய்யலாம். ஆனால் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மனிதன் மறந்து விட்டான். நான் செய்கிற இந்த பாவத்தை, நான் செய்ய போகிற இந்த பாவத்தை வானவர்கள், மலக்குமார்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நாளை மறுமையுடைய நாளையில், அந்த விசாரணையுடைய நாளையில் அல்லாஹ் தஆலா எங்களுடைய பதிவேடுகளை எங்களுடைய கைகளில் தருவான். அந்த சந்தர்ப்பத்தில் யாருடைய பட்டோலைகள் எல்லாம் அங்க எல்லா ரெக்கார்டும் இருக்கும். இங்க வேணுமாக இருந்தா இந்த உலகத்தில் யாருடைய கண்களையும் மறைக்கலாம், யாருக்கும் பார்க்காமல் ஒரு பாவத்தை செய்யலாம். ஆனால் அந்த விசாரணையுடைய நாள், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் என்பது அப்படி கிடையாது. அந்த விசாரணையுடைய நாள்ல எல்லா ரெக்கார்டும் இருக்கும். அல்லாஹ் தஆலா மனிதனுடைய கையில பட்டோலைகளை கொடுப்பான். மனிதா, இதுதான் உன்னுடைய பட்டோலை, நீயே படித்து பார். இக்ரா கிதாபக், உன்னுடைய பட்டோலையை, உன்னுடைய புத்தகத்தை நீயே படித்து பார்.
இந்த உலகத்தில் பாவத்தை செய்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைப்போம், யாரும் பார்க்கல, யாரும் காணல, எங்கள்கிட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற அந்த தைரியத்தில் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அந்த விசாரணையுடைய நாளில் அந்த பதிவேட்டில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். வானவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்யக்கூடிய அந்த வானவர்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன்டா, இந்த ஈமான்ல உறுதியாக இருக்கணும் அன்பார்ந்தவர்களே. அப்பதான் இந்த உலகத்தில் ஒரு திருப்தியான வாழ்க்கை எங்களால் வாழ முடியும். வக்குதுபிஹி, அடுத்ததாக அல் குர்ஆனை நானும் நீங்களும் நம்புகிறோம், ஈமான் கொண்டு வாழ்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை இந்த சமூகத்திற்கு அருளிவிட்டு அல்லாஹ் தஆலா திருமறையில் சொன்னான், ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் வழி நடத்தக்கூடிய ஒரு வேதம் என்கிறான் ரப்புல் ஆலமீன். ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு வேதம் என்கிறான். ஆனால் அந்த அல் குர்ஆனை படிப்பதில், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் நாங்கள் இன்று பின்தங்கி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அல் குர்ஆனை நீங்கள் படிக்க மாட்டீர்களா? அந்த அல் குர்ஆனை நீங்கள் படிக்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களோட உள்ளங்கள் எல்லாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறதா? அல் குர்ஆனை படிச்சு அதை விளங்கி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த மாட்டீர்களா? அல் குர்ஆனை பற்றி ஏராளமான சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்று மனிதன் அந்த குர்ஆனை விட்டு தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதன் நிம்மதியை தேடுறான். பல லட்சங்களையும் கோடிகளையும் செலவழித்து மனிதன் நிம்மதியை தேடுகிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்திற்கு நிம்மதி எங்கே வைத்திருக்கிறான் தெரியுமா? அலா பிதிக்ரில்லாஹ், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதனூடாக உங்களோட உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதென்றால் என்ன? கலாமுல்லாஹ், அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு. அதை நானும் நீங்களும் படிக்க வேண்டும், ஓத வேண்டும், வாசிக்க வேண்டும், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். திருப்தியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடைக்கும். ஒரு சுழி ரசூல்மார்களை நம்புகிறோம், ஈமான் கொண்டு வாழ்கிறோம். வல் யௌமில் ஆகிர், ஏற்கனவே சொன்னதை போல் அதுதான் மறுமையோடு சம்பந்தப்பட்ட அந்த விசாரணையுடைய நாள். இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு மறுமையில் எழுப்பாட்டப்படுவோம், விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிப்பான். அதை நம்புகிறோம், ஈமான் கொண்டு வாழ்கிறோம். ஆறாவது அம்சம் கலா கதிர். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கின்றது. ஒரு மரத்திலே இருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றி அது நடக்காது. இதில் நானும் நீங்களும் உறுதியாக இருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், இந்த விடயங்களை ஈமான் கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஃமின் அவனுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்? அவனுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். இந்த உலகத்தில் ஒரு நல்லது நடந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அதே நேரத்தில் ஒரு தீங்கு, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, ஒரு சோதனை வந்தால் அவன் பொறுமை காக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து இருக்கிறான். அதனால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியத்திற்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் சொல்வதற்கு இந்த மிம்பருடைய மேடை இடம் கொடுக்க சுருக்கமாக சொன்னேன். இந்த உலகத்தில் நிம்மதியான, சந்தோஷமான, திருப்தியான, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ வேண்டுமா? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முதல் இடம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய ஈமானில் எந்த சந்தர்ப்பத்திலேயும், எந்த சூழ்நிலைகளிலேயும், எந்த நேரங்களிலேயும் யாருக்காகவும் எதற்காகவும் ஈமானை நானும் நீங்களும் பறிகொடுத்து விடக்கூடாது என்கிற இந்த செய்தியை ஆழமாக உங்களுடைய மனதுகளில் பதிவு செய்து கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மிம்பருடைய மேடையில் கடைசியாக உங்களுக்கு ஒரு செய்தியை ஞாபகமூட்ட வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அவன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும்,
அவன் நற்காரியங்கள் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னதை போல் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த குர்ஆன் வசனம், ஜும்ஆவோடு சம்பந்தப்பட்ட அந்த குர்ஆனிய வசனம், அல்லாஹ் தஆலா ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்று பல இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் ஜும்ஆவுக்கு வரக்கூடிய சகோதரர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் குறைவிலும் குறைவாக, விரல் விட்டு எண்ணக்கூடிய குறைவிலும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறான், வியாபாரத்தை கூட நீங்கள் நிறுத்திவிட்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய வாயிலையும் 2 மலக்குமார்கள் நிற்கிறார்கள். 2 வானவர்கள் நின்று இமாம் ஹுத்பா செய்யக்கூடியவர் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் யாரெல்லாம் வருகிறார்கள், யாரெல்லாம் சமூகம் தருகிறார்கள் என்பதை அவர்கள் பதிவேடுகளில் பதிவு செய்கிறார்கள். இமாம் மிம்பருக்கு ஏறியதற்கு பின்னால், இமாம் மிம்பருக்கு ஏறி ஹுத்பாவை ஆரம்பித்ததற்கு பின்னால் மலக்குமார்கள், வானவர்கள் தங்களுடைய பதிவேட்டை மூடிவிட்டு அவர்களும் இந்த ஹுத்பாவை செவிமடுக்கிறார்கள். உள்ளத்தில் ஆழமாக கை வைத்து கேட்டு பாருங்கள், ஆழமாக சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைய தினம் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் வந்தவர்கள் எத்துணை பேருடைய பெயர்கள் அந்த பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அன்பார்ந்த உறவுகளே, இப்படி எத்துணை ஜும்ஆக்களை நானும் நீங்களும் அலட்சியப்படுத்தி இருப்போம். இப்படி எத்துணை ஜும்ஆக்களுக்கு நாங்கள் தாமதமாகி வந்து இருப்போம். என்ன சொல்கிறோம்? என்ன காரணம்? உலகத்தை காரணம் காட்டுகிறோம், வியாபாரத்தை காரணம் காட்டுகிறோம், தொழிலை காரணம் காட்டுகிறோம். மறுமையில் போய் எந்த காரணமும் சொல்ல முடியாது. அந்த விசாரணையுடைய நாளில் எந்த காரணமும் சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும், ஒரு பழக்கத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். வியாழக்கிழமை நாங்கள் தயாராக வேண்டும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ற வேலைகளை நேரத்தோடு முடித்துக்கொண்டு குளித்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடையை உடுத்துக்கொண்டு பள்ளிக்கு நேர காலத்தோடு போகணும் என்று ஒவ்வொருத்தரும் நாங்கள் நினைத்து ஆசை வைத்து இதை செய்ய வேண்டும். நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் எங்களை மாற்ற மாட்டான். நாங்கள் இப்படியே போனோம் என்று சொன்னால், ஜும்மாக்கு தாமதமாக வருகிறோம், ஐங்கால தொழுகைக்கு தாமதமாக வருகிறோம், இப்படியே இந்த உலக வாழ்க்கையை நானும் நீங்களும் பயணித்தோம் என்று சொன்னால், ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலேயும் நாங்கள் நஷ்டம், மறுமையிலேயும் நஷ்டவாளிகளாக மாறுவோம். அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வரக்கூடிய அந்த பழக்கங்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் வரவழைச்சி கொள்ளணும். அடுத்ததாக இந்த இடத்தில் ஞாபகமூட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த ஜும்மாவுடைய சபையில் நிறைய சிறுவர்களை பார்க்கிறேன். இந்த இடத்தில் ஞாபகமூட்டிக் கொள்ள வேண்டிய அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், குழந்தைகள். ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்தில் இணைந்து அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியங்களை கொடுத்திருக்கிறானா? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளை பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய அருள். ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி. ஒவ்வொரு பொறுப்புகளை பற்றியும் நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறானா? அந்த பிள்ளையை நீங்கள் எப்படி வளர்த்தீங்க? இந்த உலகத்தில் அந்த பிள்ளைக்கு எப்படி மார்க்க அறிவை கொடுத்தீங்க? அந்த பிள்ளை எப்படி வழி நடத்தினீர்கள் என்பதை எல்லாம் மறுமையில் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் பொறுப்புதாரி என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நாங்கள் ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வருவதோடு எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் தயார்படுத்தி அவர்களையும் குளிக்க வைத்து சிறந்த ஆடைகளை உடுக்க வைத்து அவர்களையும் கைக்கிட்டால பிடிச்சி அவர்களை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்கிற இந்த செய்தியை மிகவும் அன்பாக நான் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், இந்த செய்தியை, இந்த ஹதீஸை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் இதா மாத்தல் இன்சான் இன் கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு அவன் மரணித்து விட்டால் அனைத்து விடயங்களும் துண்டிக்கப்படும். அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் எப்படி ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் அனைத்துமே துண்டிக்கப்படும். அவருடைய அந்த மௌத்தோடு அனைத்தும் துண்டிக்கப்படும். எல்லாமே துண்டிக்கப்படும். அவருடைய பெயர், புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு எல்லாம் துண்டிக்கப்படும். இல்லா மின் ஸலாஸ்,
மூன்று விடயங்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் 3 விடயங்கள், அந்த 3 விடயமும் அவருடைய கபர் வரைக்கும் செல்லும் என்றார்கள். அதில் ஒன்று என்ன அன்பார்ந்தவர்களே, ஒரு சாலிஹான ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஒரு சாலிஹா ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் மார்க்க அறிவை கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, சாலிஹான முறையில் இந்த உலகத்தில் அந்த பிள்ளையை வளர்த்து, ஒரு சாலிஹான ஒரு குழந்தையை, சாலிஹான ஒரு பிள்ளையை நாங்கள் விட்டு செல்கிறோமா, விட்டுட்டு நாங்கள் மரணிக்கிறோமா, அந்த பிள்ளை செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியமும், அந்த பிள்ளை செய்யக்கூடிய தன்னுடைய தாய்க்காகவும் தந்தைக்காகவும் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் கபர் வரைக்கும் செல்லும் அந்த பெற்றோர்களுக்காக. இந்த உலகத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி உலக அறிவை கொடுக்கிறோமோ, எப்படி டியூஷன் கிளாஸ் அனுப்புகிறோமோ, எப்படி பாடசாலைக்கு அழகாக அவர்களை அனுப்புகிறோமோ, அதே போல பள்ளிக்கு வருகிற நேரத்திலேயும் குர்ஆன் மദ്രஸாவுக்கு வருகிற நேரத்திலேயும் அவர்களை நாங்கள் அழகான முறையில் அனுப்பி அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு மார்க்க அறிவை சொல்லிக் கொடுக்கிற பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் அன்பாகவும் பணிவாகவும் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அகிமிஸ் ஸலாத்.